அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் இந்த உலகிற்கு வைத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகள் மூலமாகவும் நூல்கள் வாயிலாகவும் வெகு எளிதாக அனைவரும் புரிந்து கொள்ள வண்ணம் வெளியிட்டவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்க மாலை என்ற ஒரு பதிகத்திற்கு சொற்பொழிவாற்றியிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே தெய்வ வாழ்வு 59வது பாடலுக்கு அவர்கள் 23/5/1982 அன்று ஆற்றிய அந்த சொற்பொழிவின் விளக்கம். சென்ற வார பாடல் சூடிடுவாயே என முடிவடைந்து இவ்வார பாடல் சூடிய ஜோதி என தொடங்கப்பட்டுள்ளது. சூடிய ஜோதி மணிமலர் மாலை சொல்லுதற்கரியதாமென்று பாடிய பனுவல் வல்லுனர் பண்பில் பகையறக் கலந்து நின்றாயே. ஆடிய நினது அருட்பதமலரே அடியனுக்கருள்கிறதாயதனால் அடியனுக்கருள்கிறாயதனை ஓடிய எனது மனக்கரம் உனக்கோர் உன்மலர் மாலை செய்கிறதே. ஆடிய நினது அருட்பதமலரே அடியனுக்கருள்கிறாயதனை ஓடிய எனது மனக்கரம் உனக்கு ஓர் ஒன்மலர் மாலை செய்கிறதே. இயற்கையாகவே இறைவனுக்கு மாலையாக விளங்குவது பெருஞ்சோதியேயாகும். இறைவனின் தனிப்பெரும் தயவுத்தன்மை கடவுள் ஒளி வடிவாகவும் பெருஞ்சோதி அதனை சூழ்ந்து விளங்கும் மாலையாகவும் விளங்குகின்றது. தனிப்பெரும் தயவு என்பது என்ன? எங்கும் அகண்ட வெளிமுற்றும் நிறைந்துள்ள கடவுள் உண்மை அனுபவப்படும் பொருட்டு ஒவ்வொரு ஆன்ம சிற்றணுவிலும் தயவு ஒளியாக விளங்க சுடர்நிலை ஒரு மாலையாகவும் பெருஞ்சோதி நிலை அதனை சூழ்ந்துள்ள ஒரு மாலையாகவும் விளங்கி கொண்டுள்ளது. இப்பாடலில் சூடிய ஜோதி மணிமலர் மாலை சொல்லுதற்கரியதாமென்று வருணிக்கப்படுகின்றது. வான்வெளியில் காணப்படும் ஜோதி கோலங்கள் எண்ணற்றவை. அவற்றுள் நாம் காணக்கூடிய பெரிய ஜோதி கோலம் சூரியனே. இந்த சூரியனை சுற்றி 8 கோள்கள் அமைந்துள்ளன. அவை அனைத்தும் சூரியனை சுற்றி வருகின்றன. ஒவ்வொரு கோளையும் ஒரு மணியாக கூறுவர். புற உலகில் மாணிக்கம், மரகதம், வைரம், வைடூரியம், புஷ்பராகம், நீலம், கோமேதகம், முத்து, பவளம் என 9 மணிகளாக வரிசைப்படுத்தி கூறுவர். இவற்றை ஒவ்வொரு கோள் அல்லது கிரகத்திற்கு இன்ன மணி எனவும் வகுத்துள்ளனர். குறிப்பிட்ட கிரகத்திற்குரிய மணியை ஆபரணமாக அணிந்து கொள்வதால் அந்த கிரகத்தால் ஏற்படும் தோஷம் நீங்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. எனவே பொருள் படைத்தோர் நவரத்தினங்களை வரிசையாக கோர்த்து மறுபடியும் அதே வரிசை முறையில் கோர்த்து மாலையாகவும் சில விரல்களில் மோதிரங்களாகவும் அணிந்து கொள்வர். அம்மணிகளின் மேல் சூரிய ஒளிபட்டு அவை உடலில் சார்வதால் நன்மைகள் விளையக்கூடும் என எண்ணுகின்றனர். பொருள் இல்லாதவர்கள் எப்படி இந்த நவமணி மாலையை அணிந்து கொள்ள முடியும்? உண்மையில் வான்வெளியில் சூரியனை சுற்றி வரும் 8 கோள்களுக்கும் ஒளி இல்லை. இவை அனைத்தும் சூரியனிடமிருந்தே ஒளியை பெறுகின்றன. நிலவு இங்கிருந்து நோக்கும்போது மிகவும் பிரகாசமாக தோன்றுகிறது. ஆனால் அந்த நிலவுக்கே சென்று பார்த்தால் அங்கு ஒளி இல்லை, உயிரினங்கள் இல்லை. உயிரினங்கள் உயிர் வாழ தேவையான காற்றும் நீரும் இல்லை. வெறும் மண்ணும் கல்லும் தான் உள்ளது என ஆராய்ந்து அறிந்துள்ளனர். மிகுந்த பிரகாசமுடைய சூரியனுக்கும் அவ்வொளியையும் ஆற்றலையும் வழங்குவது எது? அது ஒன்றான அருட்பெரும் ஜோதி மணியாகும். எனவே புற உலகில் கூறப்படும் நவமணி மாலைகளும் அதாவது நவதானியங்களையும் மணியாகச் சொல்லுவர். நவதானிய மாலைகளும்
பெரிய அளவில் பயன் ஒன்றும் வழங்கி விடுவதில்லை. அவையெல்லாம் ஏகதேசமான அருளையும் சக்தி சித்திகளையும் வழங்கக்கூடியதாக உள்ளன. ஆனால் முழுமையான இறையருளை பெற உதவுவதில்லை. வள்ளல் பெருமான் நவமணிகளை பற்றி அகவல் வரிகளில் விளக்கி கூறியுள்ளார். பரம்பரமணி, பராபரமணி, அரும்பெறன்மணி, ககனமாமணி, சரவொளிமணி, கலைநிறைமணி, வித்தகமணி, சித்திசைமணி, வளரொளிமணி என வரிசையாக கூறப்பட்டு அவற்றின் பயன்களையும் விளக்கி கூறியுள்ளார். பரம்பரமணியானது அண்டங்கள் யாவற்றிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றினுடைய உண்மையையும் காட்டி கொடுக்கும். பராபர மணியானது எங்கெங்கும் இருக்கின்ற ஆன்மாக்களின் பிண்டதேக ரகசியங்களையும் அவ்வுடலில் அகமிருக்கும் கருவிகரணாதிகளையும் ஆதார விளக்க அனுபவ உண்மையும் வழங்குவதாக உள்ளது. இவ்வாறு விளக்கிக்கொண்டே வரும்பொழுது வளரொளி மணியை 9வதாக வைத்து சொல்லப்படுகின்றது. வளரொளி மணியானது நித்திய நிறைவோடு குன்றாத அழகோடு அருள் ஒளியாக விளங்குகின்றது. இந்த அருட்ஜோதி மணியே எல்லோருக்கும் எக்காலத்தும் எல்லா நலன்களையும் குறைவின்றி வழங்குவதாகும். மற்ற நவமணிகளால் 9, 18, 81, 108 என தொடுக்கப்பட்ட மாலைகள் எல்லாம் மெய்ப்பயனற்றவையே. இப்படிப்பட்ட ஒப்பற்ற அருட்பெரும் அருட்ஜோதி மணியே நம்மில் தலைநடு விளங்கும் பகர வடிவ தலத்தே தயவு ஒளியாக விளங்க பெருஞ்சோதியே மாலையாக சூழ்ந்து விளங்குகின்றது. பாடிய பனுவல் வல்லுநர் பண்பில் பகையற கலந்து நின்றாயே என்னும் வரிகளால் இறைவனின் பெருமையும் சிறப்பும் விவரிக்கப்படுகின்றது. எங்கும் நிறை பரம்பொருளே நம் ஒவ்வொருவர் சிறநடு இடத்தையும் தயவு ஒளியாக விளங்கி கொண்டுள்ளார். அவ்வருள் ஒளியின் அருளாற்றலே நமது அறிவாற்றலாக, உயிர் உணர்வாக, சூழுடம்பாக விரிந்து விளங்குகின்றது. புற உலகில் நாம் எத்தனையோ அழகு காட்சிகளை காண்கின்றோம். புலமை அறிவினால் புற உலக அழகு காட்சிகளையெல்லாம் பாக்களாக பாடி வைத்தனர் புலவர். ஆனால் அவையெல்லாம் சிறிது காலம் விளங்கி மறைந்து போகின்றன. புலமை அறிவார் பாடப்பட்டவை என்றாலும் அப்புலமை அறிவிற்கு காரணமாய் விளங்குவது அருள் அறிவே. இவ்வுண்மையை அறியாதவர்களின் அறிவிலும் உள்ளின்று விளங்குவது அருள் ஒளியே. இக்கருத்தே பகையற கலந்து நின்றாயே என்னும் வரிகளால் உணர்கின்றோம். அருள் நாட்டம் இல்லாது தேகப்பற்றுடன் புறமிருந்து பாடப்பட்டவை எல்லாமே சிறிது காலம் விளங்கி கொண்டிருந்து பின்பு மறைவுற்று போகின்றன. மற்றும் அவையெல்லாம் புற விஷயங்களையே விளக்கிச் சொல்லுவனவாகவும் அக உண்மையை பற்றி சிறிதும் சொல்ல முடியாதனவாகவும் விளங்கின. இறைவன் எங்கும் எதிலும் எக்காலத்தும் நிறைந்து நின்று விளங்குவோர் என்றாலும் அவரை எங்கேயும் காண முடிகின்றதில்லையே. ஏன்? கடவுள் உண்மையை கண்டு உணரக்கூடிய ஆற்றல் சுத்த மன அறிவுக்குத்தான் உண்டு. பிற உயிரினங்களில் புலன் உணர்வுதான் உண்டு. பகுத்தறியும் மன உணர்வும் இல்லை. அது மனிதனில்தான் விளங்குகின்றது. மனிதனில் மன உணர்வு விளங்கினாலும் அது இருள் நிலையிலும் மருள் நிலையிலும் இருக்கும் வரையிலும் உண்மையை உணர்வது இல்லை. அவற்றை கடந்து அருள் நிலையை அடையும் போதுதான் அவ்வருளே உள்நின்று உணர்த்த இறை உண்மையை உணர முடிகின்றது. அடியனது அருட்பதமலரே அடியனு கருள்கிறாயதனை. இறைவனின் திருவடிகளை அகத்திருவடி எனவும் புறத்திருவடி எனவும் இரு நிலைகளாக கூறுவர். ஏகமாக விளங்கும் இறைவனின் தன்மையை வடிவை உணர்த்தவே இவ்வாறு இரு நிலைகளாக கூறுகின்றனர். சர்க்கரையும் அதன் இனிப்பும் இருவேறு பொருட்கள் என பிரிக்க இயலுமா? சர்க்கரை என்பது வடிவம், இனிப்பு என்பது அதன் தன்மை. வடிவத்தை காண முடியும், தன்மையை காண முடியாது, உணரத்தான் முடியும். இதைப்போல இறைவனும் அவருடைய தன்மையாகி அருளும் இரண்டற்ற ஒன்றாக விளங்குகின்றது. அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த ஜோதி வடிவமே
புறத்திருவடியாகவும் ஆன்மாவின் அகநிலையில் விளங்கும் அருள் உணர்வு மய ஒளிவடிவே அகத்திருவடியாகவும் விளங்குகின்றது. இத்திருவடிகளின் பெருமையை நாம் அருள் விளக்க மாலையின் பாடல்களால் அறியலாம். அருள் விளக்க மாலை வள்ளல் பெருமான் இயற்றியுள்ள மிகச்சிறப்பான ஒரு மாலையாகும். இது அருளால் பாடப்பட்டது அல்ல, அருளையே மாலையாக தொடுத்து வழங்கியுள்ளார். அவற்றுள் புறத்தே விளங்கும் திருவடி, அகத்தே விளங்கும் திருவடி, இவற்றை ஓங்கு நடத்தரசே, ஓங்கிய பேரரசே என விளக்கப்படுகின்றது. இறைவனின் தூக்கிய திருவடி, ஆடுகின்ற புறத்திருவடியே புறநிலையாக சொல்லப்படும். இந்த புறநிலை எப்போதும் ஒருபடித்தாய் விளங்குவதில்லை. தோற்றமும் மாற்றமும் கேடும் அடைந்து கொண்டே இருப்பதாகும். அகம் விளங்கும் ஊன்றிய திருவடியின் நிலை இதற்கு முற்றிலும் மாறானது. இது ஆட்டமும் அசைவும் இல்லாது, தோற்றமும் மறைவும் கொள்ளாது, ஒருபடித்தாய் வளரொளியாய் வளரொளி மணியாய் என்றென்றும் விளங்குவதாகும். இவ்வாறு விளங்கும் அருட்பதமலரே, திருவடி மலரே நமது ஆன்ம வடிவில் விளங்குகின்றது. இந்த அருட்பத மலராகிய ஆன்மா அரும்பு நிலையில் குவிந்து கிடக்கும் வரையில் இருப்பறியாது. அருள் மனம் வெளிப்படுவதில்லை. இந்த அரும்பு அருளால் மலர்ந்து அருள் மனம் வெளிப்பட பரவ வேண்டும். வள்ளுவர் குறட்பா ஒன்றில் காலையரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்று குறிக்கப்பட்டுள்ளது. இக்குறளுக்கு புறநிலையிலிருந்து பொருள் கண்டால், காமம் என்னும் நோயானது காலை பொழுதில் அரும்பாய் தோன்றி பகற்பொழுதெல்லாம் பேரரும்பாய் மொட்டாய் வளர்ந்து மாலை பொழுதில் மலராகின்றது என்ற பொருளை தருவதாக உள்ளது. ஆனால் இக்குறட்பாவை காலை எறும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இவ்வாழ்வு என மாற்றி அருள் நோக்கோடு பொருள் கண்டால் மேலான பொருளை தருவதாக உள்ளது. அருள் வாழ்வு என்னும் மலர் காலை பொழுதில் அரும்பாய் தோன்றி பகற்பொழுதெல்லாம் பேரரும்பாய் வளர்ந்து மாலை பொழுதில் மலராக மலர்ந்து மனம் பரப்பும் என்ற பொருளை உணர்கின்றோம். சுத்த சன்மார்க்கத்தில் வேண்டுவது நோய் அல்ல, அருள் வாழ்வு. காலை மாலை என்றது சத்விசார பரோபகார நிலைகளை விளக்குவதாகும். இவ்வாறு அருட்பதமாகிய நின் திருவடி மலர்களை அடியேனுக்கு அருள்கின்றாய். அதனை ஓடிய எனது மனக்கரமுனக்கோர் ஒன்மலர் மாலை செய்கிறதே என்று விவரிக்கப்படுகின்றது. மனமானது ஓடும் தன்மையுடையது, நிலையில்லாதது. எனவே மனதை குரங்கிற்கு ஒப்பிட்டு மனக்குரங்கு என்று சொல்லுகின்றனர். இம்மனோசக்தியின் வேகம் அளவற்றது. இருந்த இடத்திலிருந்தே ஆயிரக்கணக்கான மைல்கள் வரை செல்லும். மனோசக்தியின் வேகமே இவ்வளவு என்றால், அருட்சக்தியின் வேகம் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும்? அருட்சக்தியின் பேராற்றல் அண்டாண்டங்களுக்கும் கணப்பொழுதில் பரவக்கூடியது. முன்னோர்கள் நிலையற்ற இம்மன உணர்வுகளை அடக்கிட வேண்டும் அல்லது மன உணர்வையே இல்லாது செய்திட வேண்டும் என எண்ணினர். அதற்காக பல வழிகளில் முயன்று கடும் முயற்சிகளை மேற்கொண்டனர். ஆனால் அவற்றினால் எல்லாம் பெரும்பயன் ஒன்றும் விளைந்திடவில்லை. சுத்த சன்மார்க்கத்தில் மன உணர்வுகளை அடக்குவதோ இல்லாமல் செய்து விடுவதோ முறையன்று. மனத்தை பக்குவப்படுத்துவதே சிறப்பாகும். பக்குவப்படுத்தி அருள் நிலையை அடையுமாறு செய்தல் வேண்டும். இறைவா, உனது திருவடி மலர்களையே எனக்கு அருளுகின்றாய். நிலையற்று ஓடும் என் உள்ளத்து உணர்வில் நின் அருளால் சில உண்மைகளை உணர்த்தினாய். அவற்றையே நிலையற்று ஓடும் மனக்கரத்தால் எடுத்து ஓர் மாலையாகச் செய்கின்றேன். இதனை ஏற்றுக்கொண்டு அருள் புரிவாய் என வேண்டப்படுகின்றது. அருள்ஞான உணர்வினால் பெறப்படுகின்ற சொற்களே தயவு மலர்களாம். மற்றபடி இந்திரிய காட்சி, கரணக்காட்சி, ஜீவக்காட்சி, ஆன்ம காட்சிகளில் கண்டு கற்பனை செய்து கொள்ளப்படும் சொற்கள் யாவும் அருட்பயன் விளைவிக்கா.
அம்மாதிரி சொல் கொண்ட பாமாலையை உலகியல் வாழ்வில் கீழான படித்தரத்தில் உள்ள மக்களே மதித்து போற்றிக் கொள்ளுவர். ஆன்மாவின் இயல் ஆணவம் ஒழித்தவர்களே அருண்மொழி பெற்று தயா விளக்க மாலை செய்து தயா பெறும் ஜோதிபதிக்கே அணிவித்து தயானந்த வாழ்வு அடைவர். இம்மாலை வழி உலகம் உண்மை பரம்பொருளை கண்டடைந்து உய்வு பெறுவது சத்தியம். தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.